தினகரன் பத்திரிகையில் நல்ல ஆதீன குரு முதல்வரின் திருவுடல் இந்து மயானத்தில் தகனம் என்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பரிபூர்ணமடைந்தார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவரது திருவுடல் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்து சமயத்துக்காக பல தசாப்தங்களாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நல்லை ஆதீன குரு முதல்வர் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த 1ஆம் தேதி வியாழக்கிழமை இறையடி சேர்ந்திருக்கிறார். சுவாமிகளின் திருவுடல் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்துக்கு கொண்டுவரப்பட்டு பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெற்று செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. முதலாவது குருமுதல்வராக இருந்த மணியையரின் வரவுக்கு பின்னர் சுவாமிகள் நல்லூரில் அமைந்துள்ள நல்லை ஆதீனமூடாக இந்து சமயத்தை வளர்ப்பதற்காக பல நிகழ்வுகளை நடத்தி வந்ததோடு அவற்றுக்கு மேலாக சிறுவர்களிடத்தே இந்து சமயத்தின் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கவும் இந்து சமய அறநெறிகளை போதிக்கவும் பல விடயங்களை அவர் முன்னெடுத்திருந்தார். இதற்கு மேலதிகமாக போர்க்காலத்திலும் சரி அதற்கு பின்னரான காலங்களிலும் சரி யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்ற ராஜேந்திரிகள் அரசியல்வாதிகள் என்று அவரை சந்திப்பவரிடம் எமது மக்களின் உண்மை நிலையை எடுத்துக் கூறுவதற்கு அவர் என்றும் பின்னடைதில்லை. சமய தலைவராக இருந்த போதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார். நல்லை ஆதீன குருமுதல்வர் பூரணமடைந்த செய்தி சைவ மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக சைவ சமயப்புகள் தெரிவித்திருக்கின்றன. குருமுதல்வரின் திருவுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் திருவுடலுக்கு வேலன் சுவாமிகள், ரிஷி தொண்டுநாத சுவாமிகள், 6 திருமுகன், திருகோணமலையைச் சேர்ந்த அகத்தியர் அடிகளார் உள்ளிட்ட மத தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அஞ்சலி செலுத்தியிருந்தார் என்பதாக தினகரன் பத்திரிகையின் இந்த செய்தியில் இவ்வாறு